என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம காயின் பர்ஸ் பண்ண போகிறோம். உள்ள நூல் 3.5 அதே நூடுல் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து 3.5 தான் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இதை விட குறைச்சாலும் நல்லா இருக்காது, நிறையா இருந்தாலும் ஸ்டிச்சஸ் தள்ளி போகும். மேஜிக் ரிங் பண்ணிக்கோங்க. இல்லை 12 டபுள் crochet. என்னம்மா 12 மேஜிக் ரிங் போட்டுக்கணும். எண்ணிக்கிட்டே போட்டு வாங்க, கவுண்ட் பண்ணிக்கோங்க. 12 டபுள் crochet போடணும். டையில் இழுக்கணும், இழுத்துட்டா சுருங்கிடும். அப்புறம் ஒரு ஸ்லிப் நாட், ஃபஸ்ட்டு போட்ட டபுள் crochetல ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு டையில் மறுபடியும் ஒரு தடவை இழுத்துக்கணும். இழுத்துட்டா கரெக்ட் பொசிஷனுக்கு வந்துடும். கரெக்டாக 12 போட்டிருக்கோமான்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டுருங்க. ஏன்னா இதுதான் பிகினிங். 12 கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று குறைஞ்சாலும் ஒன்று கூடுனாலும் நம்ம கவுண்டிங் இதுவாகிடும். 8 9 10. முதல்ல போடுற அந்த 2 வந்து கவுண்ட் பண்ணாதீங்க. அது வந்து நெருக்கமாக இருக்கிறதுக்காக, அந்த இடம் ஹோல் வரும் ஃபஸ்ட்டு டபுள் crochet போடும்போது. அதுக்காக வேண்டி 2 போட்டு வச்சுருக்கோம், இறுக்கமாக இருக்கிறதுக்காக, அந்த இடம் கேப் வராமல் இருக்காக. 3 ஒன்றுத்துலேயும் இப்போ 2 டபுள் crochet போடணும். ஒவ்வொரு லூப்லேயும் 2 டபுள் crochet போடணும். பாருங்கள், 12லேயும் ஒன்றுத்துலேயும் 2 போடணும். அதே ஹோலில் 2 போடணும். அதே ஹோலில் 2 போடணும். மிஸ் ஆகாமல் போட்டுவாங்க. 2 2ன்னு சொல்லிகிட்டே போட்டுவாங்க. சேம் ஹோலில் 2 டபுள் crochet போடணும். அப்போ இந்த ரவுண்டில் வந்து முதல்ல 12 போட்டோம், இப்போ வந்து 24 ஆகிடும். 24 டபுள் crochet ஆகிடும். சின்ன பவுச் தான், ஆனால் அதை கவனமாக போடணும். இது ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கலாம், கீ செயின் சைடில் போட்டு வச்சுக்கலாம். கீ கூட சேஃபாக இருக்கணும்னா அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். டபுள் பர்பஸ். சைடில் இருக்க நூலில் கீ செயினோட ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
கீ செயினை இந்த பர்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுக்கலாம், இல்லை வெளியில் கூட தொங்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் போட்டு வந்துட்டோம். 24 இருக்கான்னு கவுண்ட் பண்ணணும். 24 டபுள் க்ரோஷெட் இருக்கணும். முதல்ல 12 டபுள் க்ரோஷே போட்டோம், அதுக்கப்புறம் ஒன்றொன்றுத்துலேயும் 2 போட்டிருக்கோம். ஸோ 24 இருக்கணும். இந்த எண்டில் வந்து 24 இது இருக்கணும். அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்டில் அந்த 2 செயின் போடுறோம்ல, அதுலேயே தான் இன்னொரு டபுள் க்ரோஷே போடணும். போட்டு அதிலே இன்னொரு டபுள் க்ரோஷே, ரெண்டு டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அந்த 2 சேர்க்கக்கூடாது, அந்த முதல் போட்ட ஃபஸ்ட்டு 2 செயினை சேர்க்கக்கூடாது. ஒரு செயின், அப்புறம் மறுபடியும் 2 செயின், ஒரு டபுள் க்ரோஷே, இன்னொரு ஹோலில் 2 டபுள் க்ரோஷே, 1 டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, அப்படி சொல்லிகிட்டே போட்டுவாங்க. 1 2 1 2ன்னு போட்டு வரணும். க்ரோஷே போடும்போது நம்ம கவனமெல்லாம் இதிலே தான் இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆகி மறந்து ஏதாவது போட்டோன்னா கூட ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வராது. தப்பானா பரவாயில்ல, மறுபடியும் பிரிச்சுட்டு திருப்பி போடுங்க. பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. நூலை உருவிட்டால் என்ன வந்துடும். நீங்கள் எவ்வளோ தூரம் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் ஃப்ரீயாக வந்துடும். இன்னொன்று, க்ரோஷாவில் பிரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. கடைசி எண்டு வரையிலும் போய் நிற்கும். நம்ம ஸ்லிப் நாட் போட்டோம்ல, அது கூட பிரிஞ்சிடும். ஒன் டூ 1 2 அப்படின்னு போட்டு வரணும். இந்த ரவுண்டில் வந்து 36 டபுள் க்ரோஷே வரணும். முதல்ல 12, அப்புறம் 24, அப்புறம் 36. அந்த 2 செயின் போட்டோம்ல, அதில் முடிக்கக்கூடாது. அந்த 3 செயின் போட்டதில் தான் போய் கடைசியாக முடிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த இடம் இறுக்கமாக இருக்கிறதுனால அந்த ஹோல் தெரியாது. அந்த 2 செயின் போடலைன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கேப் வரும். த்ரீ ரவுண்டு. இனி வந்து 3 4 5 6 வந்து சேம் 36 போடணும். 3 ரவுண்டும் 36 தான். நான் போட்டேன் பாருங்கள், 3 ரவுண்டு போட்டாச்சு. இப்போ 7th ரவுண்டு போடுறோம். இப்போ வந்து 7 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. முதல்ல 7 டபுள் க்ரோஷே. 7th ரவுண்ட் பிகின் பண்ணி எண்ணிக்கிட்டே வாங்க. 7 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். 7 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7. அப்புறம் 2 டபுள் டிக்ரீஸ் பண்ணணும், குறைக்கணும்.
அதனால் இது மாதிரி பண்ணிவிட்டு அந்த 2 லூப்பில் மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு 3 லூப் வரும், அப்படியே சேர்த்து இழுத்துடணும். இழுத்தா 1 ஆகிடும். 2 டபுள் குரோஷே போட்டு இந்த மாதிரி குறைக்கிறதுக்கு இப்படி தான் பண்ணணும். இப்போது 16 டபுள் குரோஷே போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 போட்டுட்டு இப்போ குறைக்கணும். மறுபடியும் 2 செயின்ஸ் 2 டபுள் குரோஷே குறைக்கணும். இப்போ பாருங்கள், அந்த ஒரு லூப்பில் மட்டும் விட்டுட்டு வச்சுக்கோங்க. இன்னொன்றுத்தில் அவ்வளோதான். இப்போ 3 லூப் வரும், அதை ஒன்றா சேர்த்து இழுத்துடணும். இப்படி இழுத்தா 1 ஆகிடும். அவ்வளோதான், குறைச்சிருக்கோம். 2 டபுள் குரோஷேயை குறைச்சாச்சு. அப்புறம் 7 செயினில் போட்டு வரணும். 1 மீதி ஃபுல்லாக டபுள் குரோஷே போட்டுடணும். போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் தான் முடிக்கணும். அந்த 2 கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் முடிக்கக்கூடாது. இப்போது 8 இப்போ 6 டபுள் குரோஷே போட்டுட்டு on 5 6 இப்போது 3 டிக்ரீஸ் பண்ணோம். 3 டபுள் குரோஷே டிக்ரீஸ் பண்ணோம். 1 2 3 3 டபுள் குரோஷேயை டிக்ரீஸ் பண்ணோம். 1 2 3 அப்படியே மொத்தம் 4 லூப் வரும், அப்படியே இழுத்துடணும். 3 டபுள் குரோஷே டிக்ரீஸ் பண்ணோம். பண்ணியாச்சு. நீ அடுத்து டபுள் குரோஷே போட்டுட்டு முதல்ல 6 டபுள் குரோஷே போட்டோம், 3 டபுள் குரோஷே டிக்ரீஸ் பண்ணோம். அப்புறம் 14 டபுள் குரோஷே நார்மலாக போட்டுட்டு 3 டபுள் குரோஷே டிக்ரீஸ் பண்ணணும்.
14 டபுள் க்ரோஷே போட்டுட்டு டிக்ரீஸ் பண்ணணும். 3 டிக்ரீஸ் பண்ணிவிட்டு எண்ணிட்டே போட்டுவாங்க. இப்போ டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 3 இந்த 8th ரோவில் இது செகண்ட் டைம் டிக்ரீஸ். இந்த 3 தடவை பண்ணியாச்சு. 4 லூப்ஸ் வரும். அதை அப்படி இழுத்துடணும். ஒன் 2 3 4 5 6 7 6 முதல்ல 6 டைம் போட்டுட்டு நம்ம ட்ரிபிள் க்ரோஷே டபுள் க்ரோஷேயை ட்ரிபிள் டிக்ரீஸ் பண்ணோம். 3 தடவை டிக்ரீஸ் பண்ணோம். மறுபடியும் 14 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு 3 தடவை டிக்ரீஸ் பண்ணோம். 3 டபுள் க்ரோஷே. கடைசியாக மறுபடியும் 6 போட்டுட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த பர்சனுடைய இந்த மூடுற அந்த ஃப்ளவர் டிசைன் வரும். இப்போ திருப்பிக்கணும். திருப்பிட்டு நம்ம போட்டதுலேருந்து திருப்பிக்கணும். அந்த பர்ஸை திருப்பிக்கணும். திருப்பிட்டு அங்கே ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு திருப்பிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் 6 டபுள் க்ரோஷே போடணும். முடிச்சுட்டு திருப்பி 30th ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் நாட் போடணும். எண்டு ஸ்லிப் நம்ம போட்டுட்டு வந்த எண்டில் வந்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு மறுபடியும் திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே 6 போடணும். ஒரே லூப்பில் 6 டபுள் க்ரோஷே போடணும். இந்த இடம் புரியலன்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ஒரு 2 ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். அந்த 6 டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் 2 ஸ்லிப் நாட் போட்டுட்டு சைடில் மறுபடியும் ஒவ்வொரு நம்ம டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, 6 டபுள் க்ரோஷே, அதில் ஒன்றுத்துலேயும் 2 டபுள் க்ரோஷே போடணும். 12 போடணும். ஒன்றுத்துலேயும் 2 போட்டு மொத்தம் 12 வரும். இதில் வந்து கவுண்டிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நம்ம இதில் வந்து இப்போ செகண்ட் பார்ட் வரும். முதல்ல வந்து 6 டபுள் க்ரோஷே போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஒன்றுத்துலேயும் 2 டபுள் க்ரோஷே போடுறோம். 2 ஸ்லிப் நாட் போட்டோம் கீழே. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து 2 ஸ்லிப் நாட் போட்டுக்கணும்.
செகண்ட் ரவுண்டில் 12 டபுள் க்ரோஷே வரணும். ஒன்றுத்துலேயும் 2 போடுறதுனால 12 வரும். ஃபஸ்ட்டு இதில் வந்து 6. இப்போது ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். 2த்தில் போட்டுக்கணும். ஒன்றுத்தில் போட்டோம், இப்போ இன்னொன்றுத்தில் போடணும். 2 ஸ்லிப் நாட், அந்த சைடு போட்ட மாதிரி இந்த சைடும். இப்போது ரெண்டு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அப்படி போட்டுட்டு வரணும். 2 டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 2 1 2 1 ஒரே லூப்பில் 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் அடுத்த லூப்பில் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்படி தான் வரும். 2 1 2 1ன்னு சொல்லிகிட்டே போட்டுவாங்க. 2 double crochet in one loop, 1 double crochet in another. அப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டு வாங்க. இப்போ 2 செயின் போடணும். இது எதுக்குன்னா நம்ம பட்டன் ஹோல், இது பட்டன் ஹோலுக்கு போடுறது. பட்டன் தப்போம், அதை வந்து உள்ளே விடுறதுக்காக பட்டன் ஹோல் மிடில் வரும். எக்ஸாக்ட் மிடில் வரும் அது. அப்புறம் மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, 1 டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷேன்னு அந்த சைடு மாதிரியே இந்த சைடு போட்டு வரணும். அது நம்ம இது ஸ்லிப் நாட்டில் போட்டுறக்கூடாது. இது அதிகமாகிடுச்சு, எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு, பிரிக்கணும். சுருக்கம் வருது பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. ஸ்லிப் நாட்லேயும் போட்டிருக்குங்க, அதனால் பிரிக்கணும். பிரிச்சுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடணும். நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் கரெக்டாக போடுறோமான்னு. ஃபஸ்ட்டில் ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்ததில் போய் ஸ்லிப் நாட் போடணும், இல்லைன்னா கேப் வந்துடும். இது ரொம்ப கவனமாக போடணும். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இனி பட்டன் தைக்க வேண்டியதுதான். அந்த டைலை மறைச்சிடுங்க. ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் கவனமாக போடணும், அவ்வளோதான். இது வந்து ஹேண்ட்பேக் வச்சுட்டு அதில் உள்ள பத்திரமா வச்சுக்கலாம். காயின் பர்ஸை உள்ளே வச்சுக்கலாம். இல்லை எங்கேயாவது பக்கத்தில் கடைக்கு போகிறதா இருந்தால் கூட ஈஸியாக கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்குது, வச்சுட்டு போகலாம். முதல்ல எப்போவுமே ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டு அது பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறமா டெய்லை மறைச்சிடணும்.
இது பட்டன் வந்து ஃப்ளவர் பட்டன்லாம் விற்கிது, ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது பேக்கெட்டில். ஃப்ளவர் பட்டன், உட்டன் பட்டன் அழகாக இருக்குது. அது மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். என்கிட்ட இருக்க பட்டனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த மாதிரி பிங்க்குக்கெல்லாம் நல்ல ஃப்ளவர் பட்டன் மாதிரி டார்க் பிங்க்கில் ஒரு ஃப்ளவர் பட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கி பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது என்கிட்ட இருக்க பட்டனை வச்சு பண்ணியிருக்கேன். இதுவும் அழகாக தான் இருக்குது. கரெக்டாக மிடில் வச்சுக்கோங்க. அந்த 5th ரவுண்டில் வச்சா கரெக்டாக இருக்கும். 1 2 3 4 5 5th வச்சுக்கோங்க. மொத்த லைனே வந்து 8 தான். ரொம்ப சிம்பிள் பர்ஸ். நல்லா மிடில் வச்சுட்டு உள் பக்கமாக விட்டு நீங்கள் திக்கு நூல்லையும் இதே பிங்க் கலர் நூல்லையும் பண்ணலாம். இல்லை ஊசி நுழையாது இந்த பட்டனில், அந்த திக்கு நூலுக்கு ஊசி. ஸோ நான் சின்ன நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஹோலாக இருந்தால் உள்ளன் நூல் அந்த பிங்க் கலரே போட்டு பின்ன பார்க்க அழகாக இருக்கும். கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு.